ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் சமையல். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு க்யூபாக கட் பண்ண ஆனியன், கேப்சிகம் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அதே கடாயில் ரஃபாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, தக்காளி மூணுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிருக்கணும். கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாஸ் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எதுவுமே கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மசாலாஸையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்க ஆனியன் அண்ட் கேப்சிகமையும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா கேப்சிகம் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட் வீடியோஸ்க்கு யுவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.